Langkawi is famous for duty-free shopping. நல்ல பெரிய ஷாப் தாங்க, உள்ள நிறைய ஐட்டம் இருக்கு. குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. லங்காவில ஃபுட் மசாஜ் ரொம்ப ஃபேமஸ். பண்டாய் தெங்கா பீச்ல இருந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோங்க. நடந்தே ரூமுக்கு போயிடலான்ட்டு வழியில வந்து ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப் பார்த்தோம். ஆக்சுவலா இந்த ஏரியா ஃபுல்லா நிறைய டியூட்டி ஃப்ரீ ஷாப் இருக்கு. லங்காவி இஸ் ஃபேமஸ் ஃபார் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங். டியூட்டி ஃப்ரீ ஷாப்னா டாக்ஸ் எதுவும் வராது நமக்கு, இல்ல கரெக்டா? ஆமா. ஸோ நம்ம ஊருக்கு போகும்போது நமக்கு எதாவது திங்ஸ் வாங்கணும், சொவினீர்ஸ், அப்புறம் இந்த சாக்லேட்ஸ், கேண்டி இதெல்லாம் வாங்குவோம்ல, அதெல்லாமே இங்கே வாங்கினோம்னா நமக்கு டாக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்காது. உள்ள போயிட்டு பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குது. பெரிய கடை மாதிரி தான் தெரியுது, போலாம். நல்ல பெரிய ஷாப் தாங்க, உள்ள நிறைய ஐட்டம் இருக்கு. பிராண்டட் ஐட்டம்லாம் நிறைய இருக்கு. ஆமா, இங்க பாருங்க சொவினீர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. லிக்கர் சாக்லேட்டா, மோஸ்ட்லி இந்த ஃபேமஸ் பிராண்ட்ல இருக்க எல்லா சாக்லேட்ஸும் இங்க இருக்குங்க. மார்ஸ், ஸ்னிக்கர்ஸ், ட்விக்ஸ், அப்புறம் பவுண்டி சாமியோட ஃபேவரட். இது கூட இது நமக்கு பிடிக்கல. ஆமா, கிஸ்ஸஸ்ல எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்களேன். ஒரு 4-5 வெரைட்டியாவது எடுக்கலாம் கண்டிப்பா. ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு வெரைட்டி இருக்குங்க. ரோஸ்டட் ஆல்மண்ட், ஓரியோ, டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ஹேசல்நட், அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ரேட் எல்லாம் பாருங்க, கிட்டத்தட்ட 18 ரிங்கெட் வருது இந்த பேக்கெட்ஸ் எல்லாம். இது வந்து புதுசா இருக்குல்ல, கலர்ஃபுல்லா இருக்கு இந்த சாக்லேட்ஸ். எல்லாமே நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. இங்க பாருங்க, துரியன் சாக்லேட் இருக்கு. துரியன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அதுல சாக்லேட் பண்ணிருக்காங்க. ஃபெராரோ ரோஷர்லாம் பாருங்களேன், 22 ரிங்கெட்ல இருந்து ஆரம்பிக்குது. இது எனக்கு பிடிக்கும்பா. இது சாமியோட ஃபேவரட் சாக்லேட். 6.5 ரிங்கெட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாக்லேட் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்க. கண்டிப்பா 2 பேக்கெட் எடுக்கணும். இந்த சொவினீர்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு பாருங்க. இதெல்லாம் கம்மி தான் ரேட்டு, ரொம்ப அழகா இருக்கு. இந்த ஏரியா என்ன ஏரியா தெரியுதா? சரக்கு, ஃபாரின் சரக்கா அடுக்கி வச்சிருக்காங்க. ஸோ லிக்கர் எல்லாம் வாங்கணும்னா கூட இந்த ஷாப்ல வாங்கிக்கலாம். வேரியஸ் வைன்ஸ், ஆல்கஹால் ஐட்டம் எல்லாமே இருக்கு. நம்ம அந்த இதை அவாய்ட் பண்ணிடலாம். ஆமா, வாங்கிட்டு போற பொருளை எடுத்துட்டு போறதுக்கு பேக்கேஜ் வாங்குறதுனா கூட இங்கே வாங்கிக்கலாம் போல. ஆனா ரேட்லாம் கொஞ்சம் குவைட் காஸ்ட்லியரா தாங்க இருக்கு. அதுலயும் 70% ஆஃபர் போட்டிருக்காங்க. பட் ஆனா ரேட்டை போய் செக் பண்ணா நமக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இங்க பாருங்க, பெரிய பிராண்டோட அந்த சென்ட் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு. ரேட்லாம் ஆனா தாறுமாறா இருக்கு. வாங்கிட்டோங்க ஓரளவு நமக்கு தேவையான சாக்லேட்ஸ. இதுவே நம்ம பட்ஜெட் போட்டதை விட ஜாஸ்தியா தான் வந்திருக்கு. பட் ஆனா டியூட்டி ஃப்ரீ, கண்டிப்பா வர்த்து, வாங்கலாம். சரிங்க, கிளம்பலாம். போற வழியில ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்தா பார்க்கலாம். டியூட்டி ஃப்ரீ ஷாப்ல ஷாப்பிங் முடிச்சாச்சா, அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து வந்தோமா. இப்போ நம்ம அந்த நேற்று சாப்பிட்டோம்ல, நாசி கோரிங்லாம் சாப்பிட்டோம்ல, அந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருந்தோம்.
செம கூட்டம், நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்தது. நாங்க ஸ்டார்டிங்லேயே வந்துட்டோம். சும்மா 4-5 ட்ரக்கு தான் வந்து நின்று இருந்துச்சு. இப்போ வந்துட்டு லைட்ஸ்லாம் போட்டு எல்லா ஷாப்பும் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நல்ல டிஃபரன்ஸ். இங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா இந்தியன் டிஷ்ஷும் கிடைக்குது. இந்தியன், அரபிக், பாகிஸ்தான் அந்த ஐட்டம்லாம் கிடைக்குது. ரெஸ்டாரண்ட்ல கடை தான், குட்டி கடை தான். ஏதாவது ட்ரை பண்ணலாம், உங்களுக்கு காட்டலாம் ஸ்ட்ரீட் ஃபுட் இங்க எப்படி இருக்கு, நல்லா எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க அப்படின்னு காட்டலாம். நேற்று நான் வரும்போது இத்தனை பேர் இங்க உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு தப்பு கணக்கு போட்டேன். இப்போ வந்து பார்த்தா எத்தனை கார் நிக்குது பாருங்க. ஸோ அதான் அங்கங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து மக்கள் என்ஜாய் பண்றாங்க. சூப்பரா பார்க்கலாம் வாங்க என்னென்ன இருக்குன்னு காமிக்கிறோம். லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ஸ், குட்டி குட்டியா சின்ன சின்னதா கடைங்க. எவ்வளோ மக்கள் வேணுங்கிறத வாங்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாங்க சாப்பிட்டுட்டு. நிறைய ஷாப்ஸ் இருக்கு. இல்ல பார்க்கலாமா? நேத்திக்கு வந்தோம், இந்த வேர்க்கடலை பாருங்க எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. வெயிட் நேத்திக்கு கேட்போம், இது இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். இங்கே தான் இந்த ட்ரக்கு ஸ்டார்ட் ஆகுது. நிறைய இங்கே சாப்பிட்றவங்க மோஸ்ட்லி எல்லாம் ட்ரிங்க் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு கூல் ட்ரிங்க் வாங்கிக்கிறாங்க, ஜூஸோ அந்த ஐஸ் டீ, லெமன் டீ இல்லை லெமனேட் அந்த மாதிரி. இப்போ ப்ளஸ் இங்கே கிடைக்கிற லோக்கல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிங்க் போட தான் வச்சு சாப்பிட்றாங்க. எல்லா டேபிள்லையும் பாருங்க கலர் ஃபுட்டாக இருக்குப்பா. எடுத்து கொடுத்தா அப்படியே சொல்றாருப்பா. லாப்ஸ்டர், சாசேஜ், எல்லாமே சாசேஜ் ஐட்டங்கள். அது டிஃபரண்ட் ஷேப்ல இருக்கு. இது வந்து வெஜிடேரியன் காரங்களா? ப்ரோக்கலி, காலிஃப்ளவர் அந்த மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணி தருவாங்க? பொரிச்சு தருவாங்களா? எடுத்து சுட்டு தருவாங்களாமா இருக்கும். இதெல்லாம் இன்னும் இருக்கு, மிட்டாய் மாதிரி இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே அந்த நான்வெஜ் ஐட்டம் இருக்காங்க. ஆமாம், வெஜ்ஜு மஷ்ரூம் அங்கே இருக்கு லாஸ்ட்டாக. பாய். எல்லாம் கம்மி ரேட்டு தான். பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரிங்கிட்டு, 2, 3, 4 இந்த மாதிரி தான் இருக்கு. இங்கே அந்த டோனட்டு, கேக்ஸ், பேஸ்ட்ரி அந்த மாதிரி இருக்கு. இதில் வந்து இந்த ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸு, லெமனேடு, அப்புறம் என்ன வச்சுக்கணும், அப்புறம் கோகனட் வாட்டர். நேற்றுக்கு ஐஸான வாரி கொட்டி வச்சிருக்காங்க. ஒரு இளநீ வந்துட்டு ஒரு 2 பேர் சேர்ந்து தான் பிடிக்க முடியல. பெருசா இருக்கு இளநீ. எவ்வளோ பெருசு, ரொம்ப பெருசு. தேங்க்யூ வாங்கிட்டோம். என்னென்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்க, சாப்பிட போறோம். ரொம்ப பெருசா ரிஸ்க் எடுக்கல. நேற்று சாப்பிட்ட அந்த ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. அந்த ஃப்ரைட் ரைஸ் அது என்னது, நாசி கோரிங் அயாம். இதில் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் வருது, அந்த ஃப்ரைடு சிக்கன் வருது, அதுக்கு ஏதோ டிப்பு கொடுத்துருக்காங்க, தொட்டுக்க சட்னி மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒரு சூப் மாதிரி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் இலை தழை காயெல்லாம் இருக்கு. ஒரு ஃப்ரைட் எக் வாங்கியிருக்கோம். அப்புறம் இது வந்து ஸ்குவிட் கடமாவுல அதோட ஃப்ரை, அதுக்கு ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஜூஸ். இது வந்து இங்க வாங்கினது. ஆமா, இது வந்து தனியா சாமி வாங்கிட்டு வந்தது. அந்த சிக்கன் சாட்டே பார்த்தோம்ல, ஒரு பீஸ் 1.60. நான் ஆல்ரெடி சும்மா டேஸ்டிங்க்கு ஒரு பீஸ் மேல சாப்பிட்டு பார்த்துட்டேன். இது வந்து போன்லெஸ் சிக்கனை வந்து இந்த சுட்டு, அந்த கறி எடுப்பு இருக்குல்ல, அதில் சுட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டு சுட்டு தராங்க. கொஞ்சம் அதுக்கு வெஜ்ஜிஸ், அதுக்கு ஏதோ டிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த வேர்க்கடலை பார்த்தோம்ல, அந்த வேர்க்கடலை வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் அது கடலை ஃப்ரெஷ்ஷா இல்லை. அது எனக்கு வந்து இந்த ஸ்குவிட்ஸ் தான் ரொம்ப ஆர்வமா இருக்கு முதல்ல சாப்பிட. நான் அதை ட்ரை பண்றேன் ஃபர்ஸ்ட். அதனால டீப் ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, நிஜமா நல்லா இருக்கு. வேற எதுவும் புதுசாலாம் இல்லைல்ல, ஆல்ரெடி எல்லாம் சாப்பிடுறாங்க. அதான் பாவமா இருக்கு. மேல சாப்பிடும்போது நல்லா இருந்தது, உடனே நல்லா இருக்கு. கொஞ்சம் ரப்பரியா இருக்கு. சிக்கன் ஆல்ரெடி நான் சாப்பிட்டேன்.
சிக்கன் வந்து இது ஸ்பைசியா கேட்டு வாங்கியிருக்காரு. ஸ்பைசியா இருக்கு, ஆனா கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. இதுதான் நேத்தே பார்த்துட்டோமே, மீதி எல்லாம் சாப்பிட்டுட்டு வரோம். சாப்பிட்டு முடித்து விட்டோம். உண்மையை சொல்ல போனால் சொல்லலாமா வேண்டாமா? பிடிக்கல. அந்த ஸ்பிட்ஸ் இல்ல, ஸ்பிட்ஸ் நல்லா தான் இருந்தது. அது ஃபுல்லா எண்ணெய், அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்திருக்காங்க, முக்கி எடுத்திருக்காங்க. பிளைன் ஆம்லெட்ல அது ஃபுல் பாயில்ல, அதுல வந்து அப்படி எண்ணெய் போட்டு ஊத்திட்டு இருக்காங்க. அது நல்லா இல்ல. அப்புறம் அந்த ரைஸ் சுத்தமா நல்லா இல்ல. நேத்து கொஞ்சம் நல்லா இருந்தது, நேத்து சாப்பிட்ட நல்லா இருந்தது. அவங்க இல்ல இன்னைக்கு அந்த கடையை பார்த்தோம், இல்ல. இந்த ரைஸ் சுத்தமா நல்லா இல்ல. அப்ப அது மேல சிக்கன் ஃப்ரை கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இல்ல. என்கிட்ட இருக்க பழக்கமே இதான், எனக்கு ரொம்ப கஷ்டம் இறக்கல, அதனால வச்சுட்டேன். ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டோம். போதும், வேணா ஏதாவது வாங்கிக்கலாம், வேற ஏதாவது பிடிச்ச மாதிரி இருந்தா வாங்கலாம். இல்ல அங்கேயே அதையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. எனக்கு பர்சனலா பிடிக்கல. மேபி நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கலாம், தெரியல. அந்த ஃபிஷ் சாஸோ ஏதோ போடுறாங்க, அதனால அது எனக்கு பிடிக்கல. தெரியல, ஒருவேளை நான் பழகலையா இருக்கலாம். நிறைய பேர் ஆனா விரும்பி சாப்பிடுறாங்க, நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. சரி, அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம், போலாம். வாங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு பக்கத்துலயே, அங்க எதனா வாங்கிக்கலாம். உனக்கு மட்டும் வாங்கிக்கணும்னு சொல்லிருக்கேன். வாங்குதா இல்ல என்ன பண்ணுறது பாப்போம். அப்படியே நடந்து வந்துடுச்சுங்க. மெயின் பீச் இதுதான். நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. கிட்ஸ் எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. சொன்னோம்ல, அந்த டான்ஸ் ஷோ இதுதான் அந்த பசங்க கொஞ்சம் பண்றாங்க. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க, கூட சேர்ந்துட்டு டான்ஸ் ஆடுறாங்க. லங்காவியில ஃபுட் மசாஜ் ரொம்ப ஃபேமஸ். அது எடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தோம். இன்னைக்கு ஃபைனல் டே இல்லையா, அதனால வந்துட்டோம். 30 மினிட்ஸ்க்கு 30 ringgits. ரொம்ப நல்லா சூப்பராக பண்ணுறாங்க, ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறாங்க. அண்ட் பார்க்க தான் அது இது சாஃப்டாக பண்ணுற மாதிரி இருக்கு, ஆனால் ரொம்ப பெயினாக இருக்குங்க இது. அவ்வளோதான், இதை முடிச்சுட்டு ரூமில் போய் படுத்து ரெஸ்ட் எடுத்து தூங்க வேண்டியது தான். நாளைக்கு புது பயணம் ஆரம்பம். லங்காவி டு KL ட்ராவல் பண்ணி போகிறோம். பாய். லங்காவி பயணம் இனிமே முடிவடைந்தது. ஆமா, லங்காவி விட்டு கிளம்புறோம். நாங்க வந்து செக் அவுட் பண்ணலாம்னு பார்த்தா அங்க வந்து பூட்டி இருந்தது, ரிசப்ஷன் ஆள் இல்ல. சாப்பிட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம். ஹோட்டல்ல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓடிட்டே இருக்கோம். செகண்ட் பைட் இருக்கு. சொல்லி உங்களுக்கு மசாலா தோசை முட்டை தோசை கேக்குதா? அது சாப்பிட வந்திருந்தா ஒழுங்கா வந்துடலாம். KL சென்ட்ரல் போறதுக்கு நான் 65 டிக்கெட் கொடுத்து கேப்ல போடலாம்னு பிளான் போட்டேன். கேமராவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காருல்ல, அவர் அப்படியே என்னையும் ஹோல்ட் பண்ணிட்டு பஸ் டிக்கெட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு. இரட்டை கோபுரம்.